வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன் நிலாவோட அம்மா அப்பாவை தேடி அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அவங்க ரொம்பவே விட்டேத்தியா சங்கடமாக இருக்க, சார் நிலா வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் எவ்வளவோ விஷயங்கள் மாறி இருக்கு. இத்தனை வருஷமா நாங்கள் அந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு எங்களுதான்னு சொல்லிக்க எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்க சார். ஆனால் நிலா வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த வீட்டோட பத்திரமே எங்கள் கைக்கு வந்துச்சுன்னு நிலா பண்ணி கொடுத்த ஒரு பெரிய சாதனையை பற்றி ரொம்ப பெருமையும் சந்தோஷமா சொல்றாரு சேரன். மனோகர் என்ன நினைக்கிறாருன்னு புரியல. அப்படியே வடிவ திரும்பி ஒரு பார்வை பார்க்குறாரு. கூடிய சீக்கிரம் நீங்க நினைக்கிற மாதிரி எங்க வீட்டை நாங்க கட்டிடுவோங்க சார். உங்க பொண்ணு நிலாவை நாங்க தங்கம் மாதிரி பாத்துக்குவோங்க சார். நிலா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்த மரியாதை என்னன்னு எங்களுக்கு தெரியுங்க சார். ஒரு நாளும் நாங்க நிலாவை வருத்தப்பட விடவே மாட்டோங்க சார் அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டே இருக்க ரெண்டு பேரும் மறுத்து பேசாம யோசனையா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் நீங்க எங்க தம்பி சோழனை நினைச்சோம் வருத்தப்பட வேணாங்க சார். அவன் நல்ல பையங்க சார். உங்க பொண்ணு நிலா மேல உயிரையே வச்சிருக்காங்க சார். நிலாவை நல்லா பாத்துக்குவாங்க சார். எங்க எல்லாருக்குமே நிலா ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் நிலா உங்க வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலோ அதை விட அதிகமாவே நாங்க நிலாவை பாத்துக்குவோங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல சொல்ல அவர் சோர்ந்த முகத்தோட பாத்துக்கிட்டே இருக்காரு. சார் சார் எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அவங்கள பார்க்க வராம மட்டும் இருந்துடக்கூடாதுங்க சார். அடிக்கடி நீங்க வந்து நிலாவை பார்த்துக்கணுங்க சார். பார்க்கறதுக்கு தான் நிலா உங்களை மிஸ் பண்ணாத மாதிரி தெரியுது. ஆனா நிலா உங்களை பத்தி பேசாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். உங்க மேலெல்லாம் நிலாவுக்கு அவ்வளவு பிரியுங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல மனோகர் மறுபடியும் தேனை பார்க்குறாரு. என்னடா இப்படி முகத்துக்கு நேரா கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டமேன்னு நினைக்க வேண்டாம். எங்க மனசுல பட்டதை சொன்னோன்றாரு மனோகர். ஐயோ சார் உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. உங்க பொண்ணை ஒரு வீட்டுல கட்டி கொடுக்குறீங்க, அதுவும் உங்களை விட வசதி கம்மியான வீட்டுல கட்டி கொடுக்குறீங்க. உங்க பயம் ரொம்ப நியாயமானது தாங்க சார். ஆனா நீங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் நாங்க இல்லைங்க சார். நல்ல பாசமான குடும்பத்துல தாங்க சார் நிலா வந்து வாழ போகுது. அதனால நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா எந்த கவலையும் இல்லாம இருங்க சார் அப்படின்னு சேரன் ரொம்ப பக்குவமா பேசிக்கிட்டு இருக்க மனோகரம் எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்ற மாதிரி அப்பப்ப தேனை பார்க்குறாரு. சரிப்பா பேசிக்கிட்டே உங்களுக்கு சாப்பிடக்கூட எதுவும் கொடுக்கல பாருங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு மனோகர் கேட்குறாரு. ஐயோ சார் அதெல்லாம் வேண்டாங்க சார், பரவாயில்லங்க சார், இருக்கட்டும்ங்கிறாரு சேரன். கோவில்ல ஏற்பாடு பண்ணிட்டேன்ற தகவலை சொல்லிட்டு அப்படியே வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமான்னு கேட்டுட்டு போலான்னு தாங்க சார் வந்தேன் அப்படின்னு சேரன் கேட்க, என்ன ஏற்பாடு தம்பி? கோவில்ல சிம்பிளா கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க, இதுல பெருசா பண்ண என்ன இருக்கு? அப்படி எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருந்தா நானே சொல்றேன் அப்படின்னு மனோகர் சொல்ல, சரிங்க சார் அப்ப நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சேரன் எழுந்து வணக்கம் சார்ங்கிறாரு. சரி வாங்க அப்படின்னு மனோகரும் எழுந்து நின்று கும்பிடுறாரு. பாண்டி யூஸ்வலா நடேசன் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்துருக்க பல்லவன் சோழனுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காரு. ஒரு முகத்துல ஏதோ ஒரு கொலாஜன் சீட்டை ஒட்டி விட்டுருப்பாரு போல இருக்கு. இதுதான் ஃபேஷியல் மாஸ்க் அண்ண சோழன் கேட்க, ஆமாண்ணே அப்படிங்கிறாரு பல்லவன். டேய் புது ஃபேஷியல் சீட்டு தானே, பழசு எதுவும் போட்டுலல்ல அப்படின்னு சோழன் கேட்க பாண்டி முறைக்கிறாரு. காலையில தானே பாண்டி என்ன வாங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்ப சரி அப்படின்னு சோழன் சொல்ல அந்த சீட்டை நல்லா முகத்துல நல்லா படுற மாதிரி அழுத்தி விடுறாரு பல்லவன். டேய் பல்லவா, அப்புறம் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கண்ணுக்கு கீழே லேசா கருவளை மாதிரி இருக்கு, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அதுக்கெல்லாம் மாச கணக்குல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், உடனே எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்கிறாரு பல்லவன். வேணும்னா மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, உனக்கு இவ்வளவு தெரியுமாடான்னு ஆச்சரியமா கேட்குறாரு சோழன். அண்ணே இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அப்படியே அடிச்சு விட வேண்டியதுதான் அப்படின்னு பல்லவன் அசால்ட்டா சொல்ல, என்னது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிப்பியா? டேய் ஒழுங்கா பண்ணி விடுறா அப்படின்னு சோழன் சொல்ல அவரோட முகத்தை பார்க்க நமக்கு சிரிப்பாக தான் வருது. டேய் பல்லவா என்னடா இது அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்ற பாண்டி காதுகிட்ட இருக்க முடியை தொட்டுட்டு வெள்ள முடி இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே சோழன் பாஞ்சடிச்சு, என்னது வெல்ல முடியா, எங்க எங்க எங்கன்னு பதறாரு. டேய் டேய் இருன்னு உட்கார வைக்கிற பாண்டி, ஒரு முடிதாண்டா பார்த்தேங்கிறாரு. அப்போ சேரனும் கிச்சன்ல இருந்து வர்றாரு. டேய் ஒரு முடிதாண்டா பல முடி ஆகும், உடனே அதெல்லாம் புடுங்கி விட்டுறணும், எடு 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 அப்படின்னு பரபரக்கிறாரு சோழன். டேய் வெள்ள முடிய புடுங்குனா நிறைய வெள்ள முடி வரும்டாங்கிறாரு சேரன். ஐயோ இது வேறையான்னு சேர்ல கையை தட்டிக்கிறாரு அவரு. அண்ணே அதுக்கு என்ன கவலைப்படுற,
அண்ணி போடுற மை எடுத்து அந்த வெள்ளை முடியில தடவுனா அந்த முடி கருப்பு முடி ஆயிட்டு போகுது அப்படின்னு பல்லவன் சொல்ல, உனக்கு என்ன மூலடா, நீ பேசாம பியூட்டிஷியன் ஆயிடுறா, உனக்கு இதுல நல்ல ஆர்வம் இருக்குடான்னு முகத்தை திருப்பிட்டு சோழன் சொல்ல, அது ஏதோ ஒரு புது ஜீவராசி மாதிரி தான் தெரியுது. உடனே சேரன் கொஞ்சம் அதிர்ச்சியாயி, டேய் அதெல்லாம் வேணாண்டா, நீ பாரு ஒழுங்கா படிச்சு டிகிரி முடிச்சு நல்ல பெரிய வேலைக்கெல்லாம் போகணும். சரியான அவசரமா கேக்குறாரு. ஏன்னு இது நல்ல வேலை இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு சோழன் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி கேட்க, வாய்ஸ் மட்டும்தான் சோழனுது, அந்த முகம் யாருதுன்னே தெரியலன்ற மாதிரி இருக்கு நமக்கு. அப்படி சொல்லலடா, அவன் சும்மாவே படிக்காம இருக்கிறதுக்கு காரணம் தேடுவான். நீ வேற இதை சொல்லி ஏத்தி விட்டுட்டேன்னு வையேன், அப்புறம் படிக்கிறதையே மறந்துடுவான் அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே நான் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போவேன், இதை சைடு பிஸ்னஸா வச்சுக்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்படி சொல்லுடா அப்படின்னு சோழன் தட்ட பாண்டிய சிரிக்கிறாரு. நிலா அவங்க ரூம் கதவை திறந்துக்கிட்டு அங்க வர்றாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்க கேட்க, அழகுக்கு அழகுன்னு பீத்திக்கிட்டு இருக்காரு சோழன். நாளைக்கு கல்யாணம் இல்ல, அதான் உட்கார வச்சு ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாரு சேரன். நிலா நீ ஃபேஷியல் பண்ணிக்கிறியா, முகத்தை கழுவிட்டு உன்னை ஸ்பாவுக்கு கூட்டிட்டு போகவா அப்படின்னு சோழன் கேட்க, எதுக்கு நீ இப்படி பரபரக்குது அப்படின்னு பாண்டியன் பல்லவனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எங்க இந்த ராத்திரியில அப்படின்னு நிலா கேட்க, என்ன நிலா 24 மணி நேரமும் சலூன் இருக்கு நிலா, இது என்ன திருவண்ணாமலையா அப்படின்னு சோழன் கேட்க, நிலா கொஞ்சம் முறைப்பா பாக்குறாங்க. உடனே அப்படியே பம்மரவர், இல்ல நீ ஊன்னு மட்டும் சொல்லு, நான் இப்பவே உன்னை கூட்டிட்டு போறேங்கிறாரு. அதெல்லாம் எதுவும் வேண்டாங்கிறாங்க நிலா. சரி அப்ப நாளைக்கு உனக்கு மேக்கப் போட ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடுவா, நல்லா அழகா பண்ணி விடுவாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா கிண்டலா, அதெல்லாம் இல்லாதவங்க பண்ணுவாங்க, எனக்கு என்ன குறைச்சல், எனக்கெல்லாம் மேக்கப்லாம் தேவையில்லைன்னு ரொம்பவே தன்னம்பிக்கையோட சொல்றாங்க. அப்படி சொல்லுப்பா, இவனுங்க சொன்னா எங்க கேக்குறானுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, உனக்கு என்னன்னு, நீ அழகா இருக்க, எதுவும் போடாமலே சூப்பரா இருப்ப, ஆனா நாங்க அப்படிங்கிற மாதிரி பல்லவனும் பாண்டியும் பாத்துக்கிறாங்க. ஆக்சுவலா கொஞ்சம் டைம் இருந்தா இந்த சங்கீத் மெஹந்தி இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் பண்ணி கூட நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சோழன் சொல்ல, 4-5 நாள் கல்யாணம் பண்ற ஏற்பாடெல்லாம் எனக்கு ஃபிக்ஸே ஆகாது சரியா சோழன், சிம்பிளா கல்யாணம் பண்ணணும், அதான் என் பாலிசிங்கிறாங்க நிலா. உன்ன மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் இருந்துட்டா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. பல்லவன் மொபைலை பார்த்துட்டு, அண்ணே டைம் ஆயிடுச்சு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கின்றாரு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு டவலை சுத்திக்கிட்டு அங்கேருந்து போறாரு சோழன். அப்படின்னு தலையாட்டிட்டு சிரிக்கிற நிலா அந்த பக்கம் போனதும், டேய் பல்லவா போட்டோ எடுத்து வச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, எதுக்கு நீங்கிறாரு அவரு, என்ன எடுத்து வச்சிருந்தா அதை காட்டி அவரை ஓட்டலாம், வீடு வாசல்ல திருஷ்டி பொம்மைன்னு கட்டி மாட்டலாம் அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்க நீ செம்ம ஐடியா, இருங்க நீ அப்படின்னு பல்லவன் மொபைல் எடுத்துட்டு ஓடுறாரு. போ அப்படின்னு ஜாலியா சொல்றாங்க நிலா. அவங்களும் மைண்ட்ல இருந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டுட்டு ரொம்ப ஒரு ஜாலியான மூட்ல இருக்காங்க. ஒரு நார்மலான கல்யாணத்துக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு வெள்ளரிக்காய் துண்டு எடுத்து கடிச்சுக்கிட்டே அவரோட, வெள்ளரிக்காய் இதுக்கு தான் வாங்கினானு பாண்டி பாக்குறாரு. அப்ப வீட்டுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் வந்து நின்று, சேரா 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 வெளியில வாப்பான்னு கூப்பிடுறாங்க. சேரன் அப்படியே பார்த்துக்கிட்டு வெளியே வர்றாரு. அவங்கள பார்த்ததும், அண்ணே வாங்கண்ணே சொல்லுங்கண்ணேங்கிறாரு அவரு. என்ன சேரா உங்க வீட்டுல கல்யாணமா, எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். உங்க தம்பிக்கு ஏற்கனவே ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கோவிச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு, மறுபடியும் உங்க தம்பிக்கு கல்யாணம்னா எங்களுக்கு புரியலையே அப்படின்னு மூட்டையை கட்டிட்டு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க 3 பேரும். சோழனும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர, கூடவே பல்லவனும் வர்றாரு. பாண்டியும் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிலாவும் கதவுக்கு பக்கமா நின்று பார்த்துட்டு இருக்க, உனக்கு நடக்கலன்னு உன் தம்பிக்கே திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணி பார்க்குறியோ அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னது அப்படின்னு பாண்டி கேட்க, உங்க அப்பா தான்ப்பா சொன்னாரு அப்படின்னு டீ கடைக்காரர் சொல்ல, பாண்டிக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. அப்படின்னு நெத்தியில தேய்ச்சிக்கிறாரு சோழன். எல்லாருக்குமே கொஞ்சம் டென்ஷனா கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. எங்களுக்கு இதுதான் புரியல, ஏற்கனவே கல்யாணம் ஆன ஆளுக்கு எதுக்கு மறுபடியும் கல்யாணம், அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தோம்பாங்கிறாரு டீ கடைக்காரரு.
அவர் டீ போடுறதை தவிர மற்ற எல்லாத்தையும் நல்லபடியா செய்வார் போல இருக்கு. அது நிலாவோட அப்பா அம்மா அவங்க கல்யாணத்தை பார்க்கல, அதான் அவங்களுக்காக சிம்பிளா ஒரு கல்யாணம் பண்ணலான்ட்டு அப்படிங்கிறாரு சேரன். அதுக்கு தானே ரிசப்ஷன் பண்ணீங்க அப்படின்னு விடாம துருவுறாரு இன்னொருத்தர். கல்யாணமும் திரும்ப பண்ணுவீங்களா என்ன? வித்தியாசமா இருக்கேப்பா அப்படின்னு அவர் சொல்ல மத்தவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. நாங்க 4-5 தடவை கூட கல்யாணம் பண்ணுவோம், உங்களுக்கு என்னன்னு கோவப்படுறாரு சோழன். தம்பி அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட, இந்த வீட்டில் எது நடந்தாலும் இப்படி கூச்சமே இல்லாம வந்து நின்று கேட்குறீங்களே, நாங்க உங்க வீட்டு விஷயத்துல வந்து தலையிடுறோமா? இல்ல அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன வந்துச்சு அப்படின்னு சோழன் கோவமா கத்துறாரு. ஏன்பா ஒரு அக்கறையில் வந்து கேட்டேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்ல, ஒரு அப்படின்னு சோழன் கோவமா ஆரம்பிக்க, சோழா இருடா அப்படின்னு சேரன் கையை பிடிக்க, தயவு செஞ்சு கொஞ்சம் இங்கேருந்து போறீங்களான்னு பாண்டியன் கேட்குறாரு. வாங்கய்யா போகலாம், இவனுங்க ஏதேதோ கதை சொல்றானுங்க, உண்மை என்னன்னு நமக்கு தெரியாமலா போயிட போகுது, வாங்கய்யா போலாம். கத்திரிக்காய் முத்துனா கடைத்தெருவுக்கு வந்துதானே ஆகணும், வர்றப்ப பாப்போம், பார்க்காமலையா இருக்க போறோம் அப்படின்னு 3 பேரும் புலம்பிக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. அண்ணே எங்கண்ணே இவரு அப்படின்னு சோழன் கோவமா கேட்க, இங்கே தானேடா இருந்தாரு அப்படின்னு சேரன் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க, நடேசன் பின்பக்கத்துல இருந்து வர்றாரு. சச்ச எப்பா கொசு தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு கையை காலை தேய்ச்சிட்டு வர்றவரு, என்னடா மாநாடு போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. யோ ஏய்யா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஊருக்குள்ள போய் எனக்கு கல்யாணம்னு சொல்லி வச்சிருக்கிறியா நீ அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா சொன்னேன், அதுக்கு என்ன இப்போன்னு அவரும் தைரியமா கேட்குறாரு. யோ நிலாவோட அம்மா அப்பாவுக்காக தான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணணும், இப்போ எதுக்கு ஊரெல்லாம் போய் தண்டோரா அடிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சோழன் கேட்க, டேய் என் மகனுக்கு கல்யாணம், அதை நான் பெருமையா சொல்றேன், ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாரும் என்னை ரோட்ல நிப்பாட்டி உன் மருமக வீட்டை விட்டு போயிட்டாலாமேன்னு ஒருத்தர் விடாம பேசுறாங்கல்ல, போன மருமக திரும்பி வந்துட்டா 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு பெருமையா சொன்னேன், இதுல என்னடா இருக்கு, இதுல என்னடா தப்பு இருக்குன்னு கேட்குறாரு அவரு. நீங்க பார்த்த வேலையால எல்லாரும் வந்து நாளைக்கு கல்யாணமான்னு கேட்டுட்டு போறாங்க அப்படின்னு பாண்டி சலிச்சுக்கிறாரு. கேட்டா கேக்குறானுங்கடா, நீங்க ஆமான்னு சொல்லுங்கடா, ஆமா கல்யாணம் தான்னு சொல்லுங்கடா, எவனாவது வந்து என்கிட்ட கேட்கட்டும், வாயை உடைக்கிறேங்கிறாரு நடேசன். நிலா சங்கடமும் சலிப்புமா நிக்கிறாங்க. யோ நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னையா பேசிட்டு இருக்கன்றாரு சோழன். ஏய் இருடா, யார்கிட்ட என்ன சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும், வந்துட்டான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அப்படின்னு நடேசன் உட்கார போக சோழன் டென்ஷனோட யோன்னுட்டு போறாரு. சோழன் விடுங்க, மக்களை பத்தி தான் நமக்கு தெரியும்ல, இதை ஒரு பிரச்சனையை ஆக்க வேண்டாம் அப்படின்னத அத்தோட முடிச்சு விட்டுடுறாங்க. அண்ணே வாண்ணே அடுத்த பேக் போடலாம் அப்படின்னு பல்லவன் கூப்பிட, டேய் இன்னும் முடியலையாடா அப்படின்றாங்க நிலா. இன்னும் அடுத்தடுத்து 2-3 ஸ்டெப் இருக்கு நீ, அண்ணே வாண்ணே அப்படின்னு பல்லவன் கூப்பிட, போடா போய் அந்த பேக்கை போடுறா போ அப்படின்னு நடேசன் சொல்ல, வானேன்னு பல்லவன் கூட்டிட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில கோவில்ல எல்லாம் தயாரா இருக்கு. சோழன் காரை ஓட்டிட்டு வந்து கோவில் முன்னாடி நிறுத்துறாரு. அவரு பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட்ல அப்படியே மாப்பிள்ளையா இறங்கிட்டு இருக்க, பின்னாடி இருந்து பாண்டியன் சேரன் பல்லவன் அவங்க அப்பா எல்லாம் இறங்கி வர்றாங்க. நிலா அப்படியே ஒரு பேஜ் கலர்ல அழகான சாரி ஒன்றும் அதுலயே டார்க் ஷர்ட்ல பார்டர் பிளவுஸ்ன்னு அமர்க்கலமா வர்றாங்க. அவங்க கல்யாண பொண்ணா ரொம்ப அழகா நடந்து வந்துட்டு இருக்கு. எல்லாரும் கோவில் கொடிமரத்துக்கிட்ட வர்றாங்க. டேய் நீங்க என்னடா இப்பதான் வர்றீங்களா அப்படின்னு நடேசன் கேட்க, நீங்க எப்பப்பா வந்தீங்க, நீங்க இல்லையே எங்க போனீங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தோங்கிறாரு சேரன். ஏண்டா கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க வேணாமா, அதுவும் இல்லாம சம்மந்தி வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துருவாங்க, யார் இருந்து வரவேற்கிறது, நல்ல ஆளுங்கடா, சரி போங்க போய் எங்க மேல கூட்டிட்டு போய் உட்காருங்க, போடா அப்படின்னு எல்லாரையும் அவரை அனுப்பிவிட சேரன் ஒரு ஷாப்பர் பேக்கை தான் கட்டப்பைய கையில தூக்கிட்டு வர்றாரு. பின்னாடியே எல்லாரும் வர்றாங்க. கோவில்ல மங்களவாத்திய சத்தம் போயிட்டு இருக்கு. எப்பவுமே அது மனசுக்கு இதமா ஒரு பாசிட்டிவ் வைபோட இருக்கும். பாண்டி பல்லவன் கிட்ட, டேய் இவர் அப்படிதான்டா அடிக்கடி ஷாக்க கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் வச்சு அவர் ரொம்ப நல்லவர் நினைச்சிடாதுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு சேரன் கேட்கிறாரு. அவர்லாம் அப்படிதானே, டக்குன்னு மாற மாட்டாருன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க நடந்து போயிட்டு இருக்க இன்னொரு கார் வந்து கோவில் முன்னாடி நிற்கிது. அதுல இருந்து மனோகரம் தேனும் இறங்கி வர, வாங்க சம்மந்தி, வாங்க சம்மந்தி, வணக்கம் அப்படின்னு வேகமா போய் நடேசன் வரவேற்கிறாரு. அவங்களுக்கு பின்னாடியே நிலாவோட அண்ணனும் அண்ணியும் குழந்தையும் வந்திருக்காங்க. வாங்க சம்மந்தி அப்படின்னு லைட்டா ஹக் பண்றவரு, வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தேனை வரவேற்கிறாரு. அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை,
அதையும் காட்டிக்காம நிக்கிறாங்க. ஐயா வணக்கம் அப்படின்னு நிலாவோட அண்ணனுக்கும் ஒரு கும்பிடு போடுறாரு அவரு. மதிய காட்டி நம்ம சம்சாரங்களா அப்படின்னு கேட்க மனோகர் முறைக்கிறாரு. சரி வாங்க வாங்க உள்ளர போங்க, உள்ளர போகலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. நீங்க போங்க வர்றோன்றாரு மனோகர். டென்ஷனோட நெத்தியில அடிச்சுக்கிறாரு அவரு. யாருங்க இவங்கெல்லாம்? இவங்க வீட்டுலதான் பொம்பளைங்க இருக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க கூடவா பொம்பளைங்க இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஆம்பளைங்களே வந்து நிக்கிறாங்க அப்படின்னு எரிச்சலோட கேக்குறாங்க தேனு. உன் பொண்ணு தான், யாரையும் கூப்பிட வேணாம், 2 குடும்பம் மட்டும் நின்று கல்யாணம் பண்ண போதும்னு சொன்னால அப்படிங்கிறாரு மனோகர். ஆமா ஆமா கூப்பிட்டா மட்டும் அப்படியே இந்த கோவில் நிறைய சொந்தம் வந்திருக்கும் பாருங்க அப்படின்னு கடுப்படிக்கிறாங்க தேனு. அவன் என்ன நான் பார்த்த பையனா? சும்மா என்கிட்ட நக்கல் அடிச்சிட்டு இருக்கிற? உன்ன மாதிரி தான் நானும், வா அப்படின்னு அவரு போய் செருப்பை கழட்டிட்டு இருக்க. வாடான்னு பையனை கூட்டிட்டு வர்றாங்க தேனு. தாசு வாடா அப்படின்னு எல்லாரும் உள்ளர வர்றாங்க. உள்ளர ஒரு சேர்ல நிலாவும் பக்கத்துல சோழனும் உட்கார்ந்துருக்க. இன்னொரு சேர்ல உட்காந்து பேக்ல இருந்து எதையோ எடுத்துட்டு இருக்காரு சேரன். பாண்டியும் பல்லவனும் பேசிட்டு இருக்க. டேய் பல்லவா போய் ஃபேனை போட்டு விடுறாங்கிறாரு சோழன். பாண்டி திரும்ப பாவம் மேக்கப் கலைஞ்சிரும் இல்லைங்கிறாரு சோழன். ஓ நான் ஒன்னும் அப்படிலாம் மேக்கப் போடல அப்படின்னு நிலா சிடுசிடுக்கிறாங்க. அதானே பார்த்தேன், மேக்கப் கம்மியா இருக்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரா அழகா தெரியுறியா அப்படின்னு சோழன் கூட ஐஸ கொட்ட நிலாவால சிரிப்பை மறைக்க முடியல. அப்போ போட்டோகிராஃபர் வந்து சார் ஒரு போட்டோ எடுத்துக்கலாங்க சார், எழுந்து நில்லுங்கன்றாரு. ஏய் பாண்டி அண்ணனுக்காக போட்டோகிராஃபரை ரெடி பண்ணியா அப்படின்னு சோழன் கேட்க. இல்லையடா நான் எதுவும் ரெடி பண்ணலையேங்கிறாரு பாண்டி. அப்படியா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. அங்க வர்ற மனோகர் நான் தான் தம்பி ஏற்பாடு பண்ணனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர சத்தம் கேட்டு சார் அப்படின்னு சேரன் எழுந்திருக்க. அப்பான்னு நிலாவும் எழுந்திருக்கிறாங்க. ஏதோ 60 வயசு கிழவர் மாதிரி. சோழன் யோசிச்சு மெதுவா அப்படின்னு எழுந்து நிக்கிறாரு. சார் வாங்க சார் வாங்க வாங்க அப்படின்னு சேரன் இன்வைட் பண்ண. வணக்கம்ப்பா அப்படின்னு அவரு நிலாவை பாக்குறாரு. அந்த பக்கம் சோழனையும் பாக்குறாரு. வடிவ நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்க. சிம்பிளா கல்யாணம் நடந்தாலும் போட்டோ வீடியோலாம் எடுக்க வேண்டாமா தம்பி, நல்லா எடுக்கணும் சரியா அப்படின்னு அவர் சொல்ல அவர் பின்னாடியே தாஸ் மதி குழந்தை எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. மனோகரோட அமைதியையும் அக்செப்டன்ஸையும் பார்க்குறப்ப நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரிங்க சார் எடுத்துடலாங்க சார் அப்படிங்கிறாரு போட்டோகிராஃபர். பார்த்தேன்னு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த பக்கமா போறாரு மனோகர். தேனும் பின்னாடியே போறாங்க. மதி நிலா கிட்ட வந்து நிலா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ நினைச்சதை சாதிச்சுட்டல்ல அப்படின்னு மதி சொல்ல. எல்லாமே நீங்க கொடுத்த ஹிண்ட்டை வச்சுதான் நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு நிலா சிரிச்சுக்கிட்டே சொல்ல. ஹிண்ட் இல்ல போட்டு வாங்கினேன்னு சொல்லு அப்படின்னு மதி சொல்ல. நிலாவும் சிரிக்கிறாங்க. அத்தை அழகா இருக்கீங்க அப்படின்னு குழந்தை சொல்ல. தேங்க்யூ செல்லம், நீ தான் செம்ம கியூட்டுங்கிறாங்க நிலா. சோழனை பார்த்துட்டு இவர் யாருன்னு குழந்தை கேக்குறாங்க. இவர் தான் உங்க அத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறவரு அப்படின்னு மதி சொல்ல. சோழனும் குனிஞ்சி அந்த குழந்தை உயரத்துக்கு நின்னு ஏன் பாப்பா நான் அழகா இருக்கனான்னு கேக்குறாரு. குழந்தை எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கு. இவன் அடங்கவே மாட்டான்டான்றங்க மாதிரி கொஞ்சமா குனியிற பாண்டி குழந்தைகிட்ட அசிங்கப்பட போறான் பாரு அப்படின்னு பல்லவன் கிட்ட சொல்றாரு. பல்லவனும் வாய மூடிட்டு சத்தம் இல்லாம சிரிக்கிறாரு. குழந்தை எதுவும் சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்க. இல்லையா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. அத்த அளவுக்கு இல்ல, ஆனாலும் அழகா தான் இருக்கீங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல. கேட்டுக்கங்கடா குழந்தையே நான் அழகா இருக்கேன்னு சொல்லிருச்சுன்ற மாதிரி பெருமையா தம்பிங்களை பாக்குறாரு சோழன். தேவையாடா உனக்கு இதெல்லாம் அப்படின்னு பாண்டி சொல்ல. உன் அத்தை அளவுக்கு யாருமே அழகில்லடா செல்லம் அப்படின்னு குழந்தையோட கன்னத்தை கிள்ளி கொஞ்சி சொல்றாரு சோழன். அங்க நிக்கிற தாச பாக்குற சோழன் அடடே மச்சான் அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வாலண்டியரா போய் வம்பிழுக்கிறாரு. மதியம் இங்க நிலா கிட்ட பேசுறத விட்டுட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க நிலாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவரை தோல்ல தட்டி ரொம்ப இழைச்சிட்டீங்க போலையே அப்படின்னு கேட்க. ஆமாமா அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு வா போலான்னு மதிய கூப்பிடுறாரு. கைய கொடுங்க அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. அவரு குழந்தைய கையில பிடிச்சிட்டு கிளம்பிடுறாரு. ஏங்க அப்படின்னு மதி கொஞ்சம் சங்கடத்தோட பின்னாடியே போறாங்க. ஓட விட்டுட்டேன்ல, தெரிக்க விட்டுட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி போற தாசை பார்த்துக்கிட்டே சட்டை தூக்கி விட்டுக்கிறாரு சோழன். ஓகே அப்படின்னு டிசைன் அவங்கள நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு போட்டோகிராஃபர். சோழனும் டிசைனா நின்று போஸ் கொடுத்துட்டு இருக்க. போஸ் கொடுக்கறதுல இவன் அடிச்சுக்க ஆளே கிடையாதுடா அப்படிங்கிறாரு பாண்டி. நிலாக்கா அப்படின்னு சத்தம் கேட்டு அந்த பக்கம் திரும்புற நிலா. வானதி வா வா வாங்குறாங்க. ஒரு அழகான கோல்டு கலர் சாரியில வர்ற வானதி. அக்கா
செம்ம கியூட்டா இருக்கீங்கக்கான்றாங்க. தேங்க்யூன்னு நிலா சொல்ல 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அழகா இருக்கீங்கன்னு வானதி சொல்ல நீயும் தான்றாங்க நிலா. கொடுத்து வச்சவங்கக்கா நீங்க. ஒரே ஆள நீங்க 2 முறை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்றாங்க வானதி. வானதி பையன் அவ்வளவு நல்ல பையன், அதனால 2 இல்ல 200 தடவை கூட நிலா கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு சோழன் பீத்திக்க அப்படின்னு வானதி சோழனை ஏற இறங்க ஒரு பார்வை பார்க்குறாங்க. ஓவரா பேசுறேனோ அப்படின்னு அவரு கேட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் அடங்குறீங்களாங்கிறாங்க நிலா. அப்படியா சொல்ற அப்படின்னு ஏதோ பாராட்டின மாதிரி ஷர்ட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பாண்டிக்கிட்ட பேசிட்டு இருக்காரு சோழன். சாரி செம்மையா இருக்கு வானதி அப்படின்னு நிலா சொல்ல நல்லா இருக்காக்கா அப்படின்றாங்க வானதி. ஓவரா சந்தோஷப்படுறத கொஞ்சம் குறடா, முடியல அப்படிங்கிறாரு பாண்டியன். டேய் முடியலடா, அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குன்னு ஜங் ஜங்னு குதிக்கிறாரு. அண்ணே பறந்து அப்படியே போயிராதண்ணே, கொஞ்சம் நிதானமா இருன்னு கிண்டல் பண்றாரு பல்லவன். நீ எல்லாம் என்னைய வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சோழன் பார்த்துட்டு இருக்க. டேய் எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, நான் ஐயர்கிட்ட தேவையானதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேரன் சொல்ல. அண்ணே 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 சட்டப்புட்டுன்னு கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ண சொல்லுன்னு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறாரு சோழன். அங்கே ஃபோட்டோகிராஃபர் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. டேய் நம்ம இப்போ தானேடா வந்தோம், நல்ல நேரத்தில் தானேடா கல்யாணம் பண்ண முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அங்கேருந்து போக அண்ணே 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 கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட சொல்லுன்னு பறக்கிறாரு சோழன். பாருடா டேய் எதுக்குடா அவசரப்படுற அப்படின்னு பாண்டி கேட்க உண்மையை உளர்றாரு சோழன். பயமா இருக்குடா அப்படின்னு சொல்ல இப்பதான் பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னு கையோடு கேட்டு விட்டுடுறாரு பாண்டி. அது நிலாவை பார்க்கும்போது அப்படி இருக்கு, அவ குடும்பத்தை பார்த்தா பயமா இருக்குடா, அவங்க ஏதாவது கிறுக்குத்தனமா யோசிச்சா என்னடா பண்றது அப்படின்னு பயத்தோட அந்த பக்கம் பார்த்துட்டு சொல்றாரு சோழன். என்ன பண்றது, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ட்டு போக வேண்டியதாங்கிறாரு பல்லவன் கூலா. ஏய் அப்படின்னு மிரட்டுறாரு அவரு. சரி விடு அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க. வேறொரு இடத்துல மனோகர் தேனு எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. நிலாவும் வானதியும் சிரிச்சு பேசிட்டு இருக்க. அங்க வர்ற சோழன் நிலா ரெடியா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் ரெடின்றாங்க அவங்க. சாரி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அவர் சொல்ல உங்களுக்கும் நல்லா இருக்குன்றாங்க நிலா. சற்று சூப்பரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு சோழன். சாமி கும்பிடுற இடத்துல இருந்து இந்த பக்கம் பார்க்குற தேனு பார்த்தீங்களா எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நிலா சோழனோட ஷர்ட்ல எதையோ அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. வானதியும் சிரிப்போடு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டு எப்படி இவளால் இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்க முடியுதோ தெரியல அப்படின்னு தேனு கடுப்போட சொல்றாங்க. தேனு நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிறாரு மனோகர். நானும் அப்படிதாங்க இருக்கணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் பார்த்தா முடியலைங்க அப்படின்றாங்க தேனு. ஸோ அப்போ மனோகர் ஏதோ பிளான் வச்சிருக்காரு போல இருக்கு. நிலா கிட்டையும் வானதி கிட்டையும் சொல்லிட்டு இதோ போயிட்டு வரேன்னு சோழன் அங்கேருந்து போறாரு. ஃபோட்டோகிராஃபர் எல்லா பக்கத்துல இருந்தும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்த தேனுக்கிட்ட சரி சரி போன்னு சொல்லிட்டு மனோகர் அவங்கள பார்த்துக்கிட்டே போறாரு. என்னதான் நிலா அவங்கள எடுத்தறிஞ்சு பேசினாலும் கல்யாண நேரத்தில் எந்த கலாட்டாவும் பண்ணிடக்கூடாது, கல்யாணத்தை நிறுத்திடக்கூடாது, ஏதோ அவங்க விருப்பப்படி சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கு. வானதி கிட்ட பாண்டி வந்து நிக்க. பாண்டி எனக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்கான்னு கேட்குறாங்க வானதி. உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குங்க வானதி. பாண்டியும் அழகா இருக்குன்னு சொல்றாரு. இப்பதான் சொல்றான் அப்படின்னு வானதி நிலா கிட்ட சொல்லிட்டு இருக்க. அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கண்ணன் ப்ரோ வர்றாரு. வாடா கண்ணா வான்னு பாண்டி இன்வைட் பண்றாரு. என்ன வானதி மொத ஆளா வந்துட்ட போலன்னு கேக்குறாரு கண்ணன் ப்ரோ. ஆமா அண்ணே அப்படிங்கிற வானதி. அண்ணே எங்க 2 பேரையும் ஒரு போட்டோ எடுங்கன்னு சொல்றாங்க. அட ஆரம்பிச்சிட்டியா நீ அப்படின்னு பாண்டிய வானதி படார்னு பக்கத்துல இழுத்து நிறுத்திக்கிறாங்க. 2 பேரும் போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்க. அவர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. கண்ணன் ப்ரோ ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருக்காரு. என்னண்ணே அடுத்து உங்க கல்யாணம் தானேங்கிறாரு அவரு. இன்னும் சேரண்ணே இருக்காரு அப்படின்னு வானதி சொல்ல. அப்ப சேரண்ணனுக்கு அடுத்தது நீங்க தான் இல்ல அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்டுட்டு இருக்காரு. அடுத்ததான் வானதி போட்டோ எடுத்தவொன்னு நிலாவோட சேலைய நகையை அட்ஜஸ்ட் பண்ணி விட போயிட்டு. டேய் சும்மா இருடா, தேவையில்லாம எதையாவது பேசி ஏதாவது கிளப்பி விட்டுறாதரா அப்படின்னு பாண்டி கொஞ்சம் பயத்தோடு சொல்லிட்டு இருக்காரு. சோழனோட ஓனரும் வந்திருக்காரு. டேய் சேரா ஏதாவது வேணா என்கிட்ட சொல்லுடா, என் தம்பி தான்டா அவன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சேரனும் சந்தோஷமா சரிண்ணே சரிண்ணேங்கிறாரு.
பின்னாடி வந்து தலையை சொரிஞ்சிட்டு நிக்கிறாரு சோழன். சேரன் படக்குன்னு திரும்ப பின்னாடி நிக்கிற சோழன் மேல லைட் ஆயிடுச்சுட்டு, டேய் என்னடா இங்க வந்து நிக்கிறேன்னு கேக்குறாரு. இல்லன்னே எல்லாம் ரெடியானேன்னு அவர் கேக்குறாரு. ஆமாண்டா இன்னொரு 10 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆயிருண்டாங்கிறாரு சேரன். என்னது இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா அப்படின்னு வாட்ச பார்த்து பயங்கர ரியாக்ஷன் கொடுக்கறாரு சோழன். டேய் நீ வாடா, இங்க இருந்து வாடா வா அப்படின்னு கூட்டிட்டு போக. என்னன்னு நீயே அப்படின்னு சலிப்போட நடக்கிறாரு சோழன். எல்லாரும் நிக்கிற இடத்துக்கு வர அங்க கண்ணனை பார்த்துட்டு, வா கண்ணா வா வணக்கம்ன்றாரு சேரன். அண்ணே வணக்கம்ண்ணே அப்படின்னு கண்ணன் ப்ரோவும் சொல்ல, போட்டோகிராஃபர் இந்த பக்கம் அந்த பக்கம் நிக்கிறப்ப பேசுறப்ப திரும்புறப்பன்னு போட்டோவா எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. சார் மேல கையை போடுங்க அப்படின்னு போட்டோகிராஃபர் சொல்ல, இல்ல இருக்கட்டும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் தயங்கிக்கிட்டே சொல்றாரு சோழன். சார் போடுங்க சார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல நிலா சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அட தாலியே கட்ட போறீங்க கையை போடுங்க சார் அப்படின்னு போட்டோகிராஃபர் சொல்ல, சோழன் அப்படியே ஓகேவா உனக்கு அப்படிங்கிற மாதிரி தயக்கத்தோட பார்த்துட்டு, மேல கை போடலாமா அப்படின்னு நிலா கிட்ட கேட்க அவங்களும் சிரிப்போட அப்படின்னு தலையாட்டுறாங்க. அப்படின்னு கேட்டுட்டு மெதுவா கையெடுத்து நிலாவோட தோளோட சேர்த்து அணைச்சிக்கிறாரு சோழன். ஐயர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, ஏன்பா பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கன்றாரு. அந்த சத்தம் யார் காதுல விழுந்ததோ இல்லையோ சோழன் காதுல விழுந்ததும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா திரும்பி பாக்குறாரு. நிலா ஐயர் கூப்பிடுறாரு வா அப்படின்னு அவர் அவசரமா சொல்ல, இல்ல சோழன் என் காதுல விழவே இல்லையேங்கிறாங்க நிலா. என் காதுக்கு கேட்டுச்சே அப்படின்றாரு சோழன். அண்ணே இன்னும் கூப்பிடவே இல்லைன்னுங்கிறாரு பல்லவன். டேய் கூப்பிட்டாங்கடா அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே உனக்கு கேட்டுச்சு அப்படின்னு பல்லவன் பாண்டிகிட்ட கேக்குறாரு. அவரும் இல்லையேங்கிறாரு. உனக்கு கேட்டுச்சு அப்படின்னு அவர் வானதி கிட்ட கேட்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சேரன் பக்கத்துல அனீஷ் பாய் நிக்கிறாரு. டேய் எனக்கு கேட்டுச்சுடா, அவங்க பொண்ணு மாப்பிள்ளைய கூப்பிட்டாங்கடா அப்படின்னு சேரன் சொல்ல, அதான் சொன்னேன்ல நீ வா நிலா போலாம் அப்படின்னு சோழன் நிலாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. சோழன் நாம என்னங்க ட்ரெயினையா பிடிக்க போறோம், இந்த புடவைய கட்டிக்கிட்டு என்னால ஓடலாம் முடியாது அப்படின்னு நிலா சொல்ல, சரி பொறுமையா கூட வா, ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா வா சரியா அப்படின்னு அவர் சொல்ல, டேய் ஆர்வத்தை குறைடா பாக்குறவங்க ஏதாவது நினைக்க போறாங்கன்றாரு பாண்டி. டேய் இது ஆர்வம் இல்லடா பயம், அங்க உட்கார்ந்துருக்க குடும்பம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே டேஞ்சர், அங்க பாரு ஒருத்தர் மூஞ்சிலியாவது சிரிப்பு இருக்கா அப்படின்னு சோழன் கொஞ்சம் பயத்தோட கேட்க, டேய் அவங்க எல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா வா அப்படிங்கிறாரு பாண்டி. டேய் பாண்டி அந்த பேக் எடுன்னு சேரன் கேட்க அந்த பச்சை கலர் கட்டப்பை எடுத்து கொடுக்குறாரு. அவரு இந்தான்னு கொடுக்க வாங்கிட்டு உள்ளர ஏதோ எடுக்கிறாரு. அவரு உள்ளர இருந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து கொடுத்து, இந்தடா இதை போடுறான்னு கொடுக்க சோழன் அதை தோல்ல போட்டுக்கிறாரு. சரி வாங்க போலான்னு அவரு திரும்ப, நிலா வா அப்படின்னு கையோட கூப்பிட்டு நடக்கிறாரு சோழன். நிலா நடக்க கூடவே வானதி பல்லவன் பாண்டி கண்ணன் ப்ரோன்னு எல்லாரும் போறாங்க. வானதி நிலாவோட கையை பிடிச்சி மெதுவா கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி சோழன் வர்றாரு. வானதி ரொம்ப அழகா நிலாவை கூட்டிட்டு வர அவங்க இப்பதான் அவங்க கல்யாணத்தையும் அவங்களோட அந்த மொமெண்ட்டையும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க. பேக்ரவுண்ட்ல மாங்கல்யம் தந்துனான் மம ஜீவன ஹேதுனாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்க மதியம் எழுந்து வந்து நிலாவை லைட்டா அணைச்சி கூட்டிட்டு வர்றாங்க. நிலாவை அப்படி பார்க்க மனோகருக்கும் அவரோட ஒய்ஃபுக்குமே ஒரு செகண்ட் ஜெர்க் ஆகுது. ரசிச்சு பாக்குறாங்க. சோழன் ரொம்பவே பயத்தோட இந்த பக்கம் அந்த பக்கம்னு பாத்துக்கிட்டே வர்றாரு. இத பாத்துக்கிட்டு இருக்க மனோகர் அவரோட ஒய்ஃப் முகத்திலையும் ஒரு சின்ன புன்னகை வருது. ஆனா சோழன் மட்டும் முகமெல்லாம் இருண்டு போக ஒரு பயத்தோட பாத்துக்கிட்டு வர்றாரு. அவரு சேரன் மெதுவா கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு. நிலா மெதுவா அந்த பக்கத்துல வர எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைங்க அப்படின்னு ஐயர் சொல்லிட்டு இருக்காரு. நிலா அவங்க அப்பாட்ட போய் அப்பான்னு கூப்பிட வாமா அப்படிங்கிறாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்ல, கண்டிப்பாடா அப்படிங்கிறாரு அவரு. நிலா அவங்க காலில் விழுந்து கும்பிட, தீர்க்காயுசா இருமாங்கிறாரு. நல்லாருமா அப்படின்னு அவங்க அம்மாவும் பிளஸ் பண்றாங்க. சோழனுக்கு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்குது பயத்துல. காலில் விழுந்து கும்பிட்ட நிலா எல்லாரையும் பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு உட்கார்றாங்க. சோழனும் அப்படியே வியர்விய ஒத்திக்கிட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு பக்கத்துல உட்கார்றாரு. ஓம் கணபதியே நமக அப்படின்னு அவர் மந்திரத்தை ஓத ஆரம்பிக்கிறாரு. இந்தாங்க பூவை எடுத்துக்கங்க, இந்தாங்கப்பா இந்தாமா அப்படின்னு அவர் கொடுக்க 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. சோழனோட பார்வை நிலாவோட அம்மா அப்பா மேலேயே தான் பதிஞ்சிருக்கு. பயமும் மிரட்சியுமா பார்த்துட்டு இருக்காரு அவரு. நிலாவோட அப்பா அமைதியா போய் அவங்க வைஃப் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாரு. நிலா ரொம்பவே கான்பிடென்ட்டோட உட்கார்ந்துருக்க சோழன் பயங்கர தவிப்பு பயம் டென்ஷன் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருட்டு முழிக்கிறான் பாரு அப்படின்னு மனோகர் தேன்கிட்ட மெதுவா சொல்ல இவருக்கு ரொம்பவே படபடப்பு அதிகமாகுது. இன்னொரு இடத்துல தாஸ் அவரோட குழந்தையோட பக்கத்துல மதியோட
ரொம்பவே இறுக்கமா உட்கார்ந்துருக்காரு. சோழன் ஒரு தைரியத்துக்காக சேரனை திரும்பி பார்க்க அவரு ஒரு சின்ன ஸ்மைலோட தம்பியை பாக்குறாரு. பின்பக்கமா பாண்டியன் பல்லவனும் ரொம்ப சந்தோஷமா நின்றுட்டு இருக்காங்க. சோழனோட ஓனர் நடேசன், கண்ணன் ப்ரோன்னு ரொம்ப சந்தோஷமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல உட்கார்ந்துருக்க மதிக்கிட்ட இவளுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைச்சேன். கடைசியில அப்படின்னு தேனு டென்ஷன் ஆக, அத்தை விடுங்க அத்தை, எப்படி பார்த்தாலும் நிலாவுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, விடுங்க அப்படின்னு அவங்கள கொஞ்சமா கூல் பண்ணிட்டு, நிலா சந்தோஷமா இருக்கா அது போதுங்கிறாங்க அவங்க அண்ணி. நிலா ரொம்பவே சந்தோஷத்தோட அப்படியே சோழனை பார்க்க அவரும் பயத்தை மீறி கொஞ்சம் கஷ்டப்பட்டு புன்னகை பூக்குறாரு. இந்தாப்பா இதை பொடி, இதை அப்படியே அந்த கலசத்து மேல போடு அப்படின்னு சொல்ல நிலா அதுல போட்டுட்டு கும்பிட்டுட்டு இருக்கு. என்ன இவர் மந்திரத்தையே இவ்வளோ நேரம் சொல்றாரு, டைம் வேற ஆகுதுன்னு ஏதோ ட்ரெயினை பிடிக்க போற மாதிரி வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்காரு சோழன். மனோகர் ஏதோ ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்க சோழன் பயத்தோட பக்கத்துல நிக்கிற சேரன் கையை பிடிச்சி இழுக்க அவரு குனிறாரு. அண்ணே மந்திரத்தை கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுன்னு அப்படின்னு சொல்ல, டேய் அதெல்லாம் எப்படிடா சொல்ல முடியும், நீ கொஞ்சம் அமைதியா இரேண்டா, சொன்னா கேளுடாங்கிறாரு சேரன். நிலா கொஞ்சமா தலையை அந்த பக்கம் தனிச்சு சோழன் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்லையேங்கிறாரு சோழன். ஏன் டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க அவரு பயத்தோட அந்த பக்கம் ஒரு பார்வை பார்க்க நமக்கு அவரை பார்க்க உண்மையிலேயே பரிதாபமா தான் இருக்கு. ஒன்னும் இல்லையே அப்படின்னு சோழன் சொல்ல, பார்த்தா அப்படி தெரியலையேங்கிறாங்க நிலா. சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டு அவரை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிக்கிறாரு. கூலா இருங்க சோழன், டென்ஷன் ஆகாதீங்கன்னு நிலா அவரோட கையை பிடிக்கிறாங்க. இப்போ அவரை சுத்தி மாங்கல்யம் தந்து நானேன்னு மறுபடியும் சாங் போயிட்டு இருக்கு. சோழன் கொஞ்சம் கொஞ்சமா கூலா ஆயிட்டு இருக்காரு நிலாவோட கைப்படியில. அடுத்தது தாலி கட்டுற வைபோகம் தான் நல்லபடியா நடக்கட்டும்னு நாம பார்த்துக்கிட்டு இருக்க படக்குன்னு தொடரும் போட்டுட்டாங்க. ஏற்கனவே மனோகர் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காரு. அவரோட அமைதி எவ்வளவு ஆபத்துன்னு தெரியல. அச்சச்சோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சோழன மாதிரியே நாமளும் பதறிக்கிட்டு இருக்க படக்குன்னு நிறுத்திட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.